அம்மா ஏன் நண்பா வெயில் கொளுத்துது இல்ல இப்போ இல்ல நாக்கு வறண்டு வரக்காஞ்சு போய் கிடக்கு ஏதாச்சும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பா எப்பா வாங்கி கொடுப்பா வாங்கி கொடுப்பா வாங்கி கொடுப்பா வாங்கி கொடுப்பா நீ என்ன குழந்தையா எருமை மாதிரி இருக்க ஐஸ்கிரீம் கேக்குற ஏன் எருமை மாதிரி இருக்கவங்க ஐஸ்கிரீமே சாப்பிட மாட்டானா அதெல்லாம் சாப்பிட்டா சளி பிடிக்கும் சளி பிடிச்சா டிபி வரும் டிபி வந்தா தொண்டையில கேன்சர் வரும்டா இது வந்து ரொம்ப நேச்சுரலானது வீட்டிலேயே பண்ண வந்து ஒரு ஐஸ்கிரீம் இது எதை வச்சு நான் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா வாழைப்பழம் தேங்காய் பால் நாட்டு சக்கரை இது எல்லாமே நல்ல கன்சிஸ்டன்சியில் நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு இந்த காமிச்சோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு குழா மாதிரி இருக்குது அதில் நம்ம ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு 2-3 மணி நேரத்தில் ரெடி ஆயிடும் வீட்டில் குழந்தைங்கள்லாம் ஆசைப்பட்டாங்க அந்த வெயில் காலத்துக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னா நம்ம இதை ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம் இது வந்து பேசிக்காக நம்ம தேவையான பொருட்கள் ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்பெஷல் மெத்தட்ஸில் கூட இன்னும் கொஞ்சம் ருசியாக நீங்கள் இதை கண்டிப்பாக மாற்றலாம் இயற்கையான பொருட்களை பயன்படுத்தி இது மாதிரி பல விதமான பழங்களையும் தேங்காய் பாலையும் நாட்டு சக்கரை அல்லது பனங்கருப்பட்டியை வச்சு நாம் நல்ல ஐஸ்கிரீம்களை உருவாக்க முடியும். நிறைய கடைகளில் இது மாதிரி கொண்டு வராங்க, நல்ல இனிஷியேட்டிவ் தான். ஆனால் நம்ம வீட்லேயே இதை தயார் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதி செஞ்சுக்கலாம் இல்லையா. நம்ம பீட்ரூட்டு தேங்காய் பால் நாட்டு சக்கரை போட்டு தயார் பண்ணலாம், கேரட்டு நாட்டு சக்கரை தேங்காய் பால் போட்டு தயார் பண்ணலாம், தர்பூசணி பழம் இருக்கு இல்லையா அதில் தயார் பண்ணலாம், கிர்னி பழத்தில் தயார் பண்ணலாம், ஸ்ட்ராபெரி பழத்தில் தயார் பண்ணலாம். நமக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோம், ஆரஞ்சு பிடிச்சிருந்தா ஆரஞ்சு ஜூஸில் கூட நம்ம கொஞ்சம் நாட்டு சக்கரை இது மாதிரி ஏதாவது ஒன்று கலந்து அதில் தயார் பண்ணி சாப்பிட்லாம். இந்த ஊற்றி வைக்கிற குழா மாதிரி இருக்குது இல்லையா, இந்த கண்டெய்னர் இது வந்து நிறைய கடைகளில் கிடைக்கிது, ஆன்லைன்லலாம் கிடைக்கிது. இல்லை இது கண்டெய்னர் வாங்க தேவையில்லை, நம்ம வீட்டில் டம்ளர் இருக்குல்ல, டம்ளர்லேயே கூட நம்ம குல்ஃபி ஐஸ்காரங்கெல்லாம் கொண்டு வராங்கல்ல அது மாதிரி தானே இருக்குது. டம்ளர்லேயே ஊற்றி நடுவில் அந்த குச்சி மாதிரி ஏதாவது நம்ம கொஞ்சம் வச்சுட்டு அதை நம்ம ஈஸியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். சளி, வீசிங், ஆஸ்மா, சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும்னு தெரியும். இந்த கண்டிஷனை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு சாப்பிட்லாம். அதுக்கு மே 22 ஆன்டிமியூக்கஸ் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். 30 days அட்வான்ஸ்டான டீடாக்ஸ் ப்ரோக்ராம் மே 5 ஸ்டார்ட் ஆகுது. பேசிக்கான டீடாக்ஸ் ப்ரோக்ராம் மே 15 ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் ஒரு ஐஸ்கிரீம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், நான் போய் சாப்பிட்றேன். பை.